அண்ட் படத்துல வந்து எமோஷன்ஸ் ஒர்க் ஆச்சு சார். ஏன்னா படத்துல மாஸ் மொமெண்ட்ஸ் இருந்த வரைக்குமே எமோஷன்ஸ் சில பேர் கனெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி படத்துல எமோஷன்ஸ் ஒர்க்? இல்லை, எமோஷன்ஸ் எல்லாம் பெருசாக கனெக்ட் ஆகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கொண்டாட்டங்களில் மேலே தான் வந்து நம்ம பார்வை இருக்கே தவிர, ஒரு பையன் வந்து ஜெயிலுக்கு போகிறான், 18 வருஷம் கழிச்சு பையனை பார்க்க வராரு. இதெல்லாம் அந்த காலத்தில் திரிசூலம் தங்கப்பதக்கம் காலம்னா வேறையாக இருக்கும். அதையே ஒரு அரை மணி நேரம் காமிச்சிருப்பாங்க, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அப்படி பார்த்து கண்ணீர்லேருந்து அப்படியே வடித்து கட்டி பிடிச்சி, அதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இங்கே வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருக்காங்க. அந்த பையன் வந்து ஜெயிலுக்கு போகிறான், இவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறாரு, கவலைப்படுறாரு. இதெல்லாம் பெருசாக நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கவே இல்லை. அடுத்து எவனை போட்டு அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியே நம்ம மனசு போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் சாரோட படங்கள்ல முந்தைய படங்கள்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு கட்டுப்பாடோடு இருப்பார். இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஆதிக்க முழுமையாக நம்பி என்ன விட என்ன வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாரா சார்? நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கையை இவர் அசிங்கப்படுத்தல. இப்போ நீங்கள் நான் முழுமையாக உங்ககிட்ட என்னை ஒப்படைச்சிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு ஒரு ஹீரோ பண்ணும் பொழுது பல முகம் சுளிக்கிற காட்சிகளை உருவாக்கிடுவாங்க. பட் அது இங்கே இந்த படத்தில் எதாவது எங்கேயாவது பண்ணியிருக்காரா? எங்கேயுமே பண்ணலையே. பெண்கள் பார்க்கலாம், குழந்தைகள் பார்க்கலாம், எங்கேயுமே நீங்கள் அருவருக்கத்தக்க காட்சிகள் எதுவுமே இங்கே இல்லைல்ல. அப்போ முழுமையாக ஒப்படைச்சதில் ஒன்றும் தவறு இல்லையே.